Hi children, I hope you are all fine in your home. And today we are going to learn about the third lesson, our nation. You can guess what I am going to talk today. Today I am going to talk about a military, that is our Indian military. Before I start the lesson, I would like to say the gist of the lesson. In this lesson, இந்த பாடத்தில் ஒரு அப்பா அவங்களுடைய 2 குழந்தைங்க, அதாவது நேம்லி ஆனந்த் அண்ட் யாழினி, இவங்க 3 பேர் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் யாழினியும் முதல்ல அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு பையை தூக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ அப்படி வரும்போது அவங்க அப்பா வீட்டில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துட்ருக்கார். இவங்க 2 பேர் வந்த உடனே அவங்களுடைய லக்கேஜை வீட்டில் வச்சுட்டு வாஷ் தேர் ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த டிவியோடைய ஸ்க்ரீனில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸில் என்ன ஓடுது அப்படிங்கிறத ஆனந்துக்கு ஒரு டவுட் வருது. அப்பாட்ட கேட்கணுன்னு நினைக்கிறான். உடனே அப்பாட்ட கேட்குறான், அப்பா அந்த ஸ்க்ரீனில் ஓடக்கூடிய நியூஸ் எதை பற்றினது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, தம்பி அது அமர் ஜவான் ஜோதி அந்த பிளேஸு, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறது அவசியமான ஒன்று தான், உனக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின வரலாறை அவனுக்கு சொல்கிறார். அது இந்தியாவில் புதுடெல்லியில் ராஜ்பாத்ன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த காரணத்தினால அமைஞ்சிருக்குங்கிறத அடுத்தது அவர் சொல்ல முற்படும் போது சொல்கிறாரு, 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த வாரில் இந்தியன் ஆர்மி வெற்றி பெறுது. அந்த வாரோடைய இறுதியில் வங்காளதேசம்ங்கிற புது நாடு ஒன்று உருவானுச்சு. இந்த வெற்றியில் இறந்த வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவர்களை போற்றும் விதமாகவும் அவர்கள் நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த அமர் ஜவான் ஜோதி. இந்த அமர் ஜவான் ஜோதியினுடைய 4 பக்கங்களிலும் தங்கத்தால் அமர் ஜவான் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அமர் ஜவான் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா அழியாத வீரர் இல்லைனா இரவாத வீரர் என்ற பொருளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதோடைய மேல் புறத்தில் ஒரு ரைஃபிள் குத்தி வச்சுருப்பாங்க. டாப் ஆஃப் த ரைஃபிள் ஒரு ஹெல்மெட் இருக்கும். இதுதான் அந்த ஸ்டாச்சுனுடைய ஸ்ட்ரக்சர். அதோட அந்த ஸ்டாச்சுவோடைய 4 கார்னர்ஸ்லேயும் 4 தீபங்கள் இருக்கும். ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸில் அந்த 4 தீபங்களும் எரிஞ்சிட்ருக்கும். மற்ற நாள்களில் அதில் ஒன்று மட்டும் தொடர்ந்து எரியிற வகையில் அதை அமைச்சிருப்பாங்க. லெட் மீ ஷோ சம் பிக்சர்ஸ் ரிகார்டிங் திஸ் லெசன். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி சொன்னோம். அதில் அமர் ஜவான் ஜோதினா என்ன அப்படின்னு சொல்லி ஆனந்துக்கு அவங்களுடைய அப்பா தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தாரு. இந்த பிக்சர் நீங்கள் பார்க்குறது தான் அமர் ஜவான் ஜோதி. வாட் இஸ் அமர் ஜவான் ஜோதி? An Indian memorial constructed after the India-Pakistani War of 1971. Weapon: an object that is used for fighting or attacking. சண்டை போடுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த ஆயுதங்கள் தான் இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறது. மகாவீர் சக்ரா, the second highest military reward in India. The second highest military reward in India. So first highest military reward என்ன இந்தியாவில் அப்படின்னா பரம்வீர் சக்ரா. இந்த 2 ரிவார்ட்ஸுமே எதுக்கு தராங்க அப்படின்னா அவங்களுடைய தியாகத்தை கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்காக மட்டுமே வழங்கப்படக்கூடிய ரிவார்ட்ஸ் தான் இந்த 2 ரிவார்ட்ஸும். அடுத்ததான் நீங்கள் பார்க்குற பிக்சர் சோல்ஜர். சோல்ஜர்னால் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எ பர்சன் ஹூ சர்வ்ஸ் இன் அன் ஆர்மி. ஆர்மியில் பணிபுரியக்கூடிய வீரர் தான் நம்ம சோல்ஜர்னு சொல்கிறோம். ஸோ லெட் அஸ் enter the lesson now. Our nation. Hi, I am Nila. I love my country, so I keep it clean. Do you? Dear children, when you go outside, please don't throw waste things in street.
keep it in dustbins. When you keep your street clean, your village will be cleaned. When you keep your village clean, your district will be cleaned. Likewise, our country will be cleaned. அதனால் dear children, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் ஏதாவது ஒரு காரணங்களால் கையில் இருக்கக்கூடிய வேஸ்ட் திங்ஸை கண்ட இடத்துல தூக்கி போடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா அந்த ஏரியா சுத்தமாக இருக்கும். அதன் மூலமாக படிப்படியாக உங்கள் ஸ்ட்ரீட் சுத்தமாக இருந்தது அப்படின்னாக்கா உங்கள் வில்லேஜ் சுத்தமாக இருக்கும். உங்கள் வில்லேஜ் சுத்தமாக இருந்ததுன்னா உங்கள் மாவட்டம் சுத்தமாக இருக்கும். உங்கள் மாவட்டம் சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம கண்ட்ரியே சுத்தமான மாதிரி. ஸோ எல்லோரும் சுத்தமாக இருக்கிறதுக்கும் நம்ம நாட்டை சுத்தமாக ஆக்குவதற்கும் முயற்சி பண்ணுவோம்னு கேட்டுக்கிறேன். Let us read the first paragraph. Anand and Yalini came home from school. After washing their face, hands and legs, they sat down next to their father. Their father was watching news and the television. There were 2 chickpeas sundal. They ate and watched a ceremony where people were paying respect to a helmet on top of a gun. Dad, what is this place? What are they doing? Asked Anandan. Dad replied, this is Amar Jawan Jyoti, a memorial for the soldiers who died for our country. Every year, 7th December is observed as Armed Forces Flag Day. On that day, we remember the sacrifices of our soldiers for guarding our nation. It is a great honor to serve the nation by joining the army. இப்போ நம்ம முதல் பேராகிராஃபை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனந்த் அண்ட் யாழினி கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஆனந்தும் யாழினியும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? ஆஃப்டர் வாஷிங் த ஃபேஸ், hands and legs, they sat down next to their father. Their father was watching news on the television. There were 2 chickpea sundal. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த பிக்சரில் ஆனந்த் அண்ட் யாழினி வித் their father அந்த டிவியில் ஷோ போகிறத பார்த்துட்ருக்குறாங்க. அமர் ஜவான் ஜோதி. It is an Indian memorial for constructed who died India-Pakistani War of 1971. The word Amar Jawan Jyoti is inscribed on its 4 sides. Moreover, 4 jyotis are lighted on its 4 corners. Among the 4 jyotis, 1 jyoti is lightning forever, and the rest of the 3 jyotis are lightning during the important days like Republic Day and Independence Day. They ate and watched a ceremony where people were paying respect to a helmet on top of a gun. இப்போ அவங்க 2 பேரும், அந்த குழந்தை 2 பேர் ப்ளஸ் அவங்க ஃபாதர் 3 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டில் சிக் பீஸ் சுண்டல் அம்மா வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி ஷோவில் என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. டேட் ரிப்ளைட், திஸ் இஸ் அமர் ஜவான் ஜோதி, a memorial for the soldiers who died for our country. எப்போ இந்த மாதிரி இறப்புகள் நடக்கும்? இறப்புகள் நடக்குன்னா ஒரு வார் ஏதாவது இருக்கும்போது தான் இந்த மாதிரியான இறப்புகள் நடக்கும். இந்த வார் நடக்கும்பொழுது இறந்ததுனால தான் அவங்களுக்குன்னு ஒரு மெமோரியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ அமர் ஜவான் ஜோதி இருக்குது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டேன்னா என்ன? அது என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னாக்கா, எவ்ரி இயர் December 7 from 1949 onwards we observed the day as Armed Forces Flag Day.
இதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்தியாவுடைய இராணுவத்தில் பணிபுரிகின்ற இராணுவ வீரர்கள் மற்றும் ஏற்கனவே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், அதோடு பணியின் போது உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் ஆகியோர்களது குடும்ப நலன்களுக்காக அன்றைய தினம் ஒரு நிதியினை அகில இந்திய அளவில் திரட்டி அந்த குடும்ப நலனுக்காக அன்னைக்கு அவங்களுடைய தியாகங்களை நினைவுபடுத்தும் விதமாகவும் அன்னைக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம். Let me ask some questions. Where they Anand and Yalini went? Option A, home. Option B, school. Option C, playground. Option D, லைப்ரரி. ஆனந்தும் யாழினியும் எங்கே போனாங்க? இதான் அதனுடைய கொஷினுடைய மீனிங். எங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஹோமுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ ஃபால்ஸ். ஆப்ஷன் பி, ஸ்கூல். ஸ்கூலுக்கு தான் போயிருந்தாங்க, அங்கேருந்து தான் ரிட்டர்ன் ஹோமுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இன் திஸ் பிளேஸ். செகண்ட் ஒன், வாட் தேர் ஃபாதர் வாட்ச்ட் ஆன் த டிவி. ஆப்ஷன் ஏ, serial. Option B, movie. Option C, news. Option D, sports. அவங்க அப்பா டிவியில் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? ஆப்ஷன் ஏ, சீரியல் சொல்லியிருந்தாங்க, சீரியல் அவங்க பார்க்கல. ஆப்ஷன் பி, மூவியும் அவர் பார்க்கல. ஆப்ஷன் சி, நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தார். ஆப்ஷன் டி, ஸ்போர்ட்ஸ், அவரும் ஸ்போர்ட்ஸ் பார்க்கல. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நியூஸ். Let me ask the final question in this paragraph. When do we observe Armed Forces Flag Day? Option A, December 7. Option B, November 14. Option C, August 15. Option D, January 26. ரிவர்ஸில் வருவோம். ஆப்ஷன் டி ஜான்வரி 26. அன்னைய தினம் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். That day is Republic Day. Option C, August 15th. That day is Independence Day. Option B, November 14th, Children's Day. The first one, option A, that is December 7. The option A is correct answer for this question. Let us read the second paragraph. Yalini proudly declared, when I grow up, I will join the army and serve the nation. Anandan said, I will become a doctor and treat the people. Yalini asked, why don't you join the army and serve the nation like me? Father intervened her and said, joining the army is not only the way to serve the nation. Each one of us can serve the nation in our own way. Yalini asked, really, Dad? How can we serve the nation? Father said, serving the army is the grace, but not everyone gets a chance to serve. But each of us has a role in our society, and by doing that role, we are serving our nation. இப்போ இந்த செகண்ட் பேராகிராஃபை ஃபுல்லாக எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுக்கான மீனிங் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யாழினி ப்ரௌட்லி டிக்ளேர்ட், when I grow up, I will join the army and serve the nation. யாழினி ரொம்ப பெருமையாக சொல்கிறா, when I grow up, நான் வளர்ந்த பிறகு, I will join the army, நான் ஆர்மியில் சேருவேன், அண்ட் சர்வ் த நேஷன், நாட்டுக்காக நான் சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அட் த சேம் டைம் ஆனந்தன் செட், ஐ வில் பிகம் அ டாக்டர் அண்ட் ட்ரீட் த பீப்புள், நான் ஒரு டாக்டராக வருவேன், மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே யாழினி ஆஸ்ட், why don't you join the army and serve the nation like me? நீங்கள் ஏன் என்னை மாதிரியே ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்காக சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறா. அந்த நேரத்தில் ஃபாதர் இன்டர்வீன்ட். அதே நேரத்தில் ஃபாதர் உடனே அதில் தலையிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு நான் ஆர்மியை செலக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நாட்டுக்கு சேவை பண்ணுவேங்கிறது அவங்களுடைய விஷ். அதே மாதிரி ஆனந்தன் நான் டாக்டர் ஆவேன், நாட்டு மக்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவனோட விஷ். இதை இந்த மாதிரி இடையில யாழினி ஏன் நீ இராணுவத்தில் சேரக்கூடாதுன்னு கேட்டதுனால அவங்க அப்பா ஒரு இடையில தலையிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர் இன்டர்வீன்ட் her and said, joining the army is not only the way to serve the nation.
இந்த நாட்டுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா ஆர்மியில் சேர்ந்து தான் பண்ணணும் இல்லை, அது மட்டுமே வழின்னு சொல்லக்கூடாது. ஈச் ஒன் ஆஃப் அஸ் கேன் சர்வ் த நேஷன். ஒவ்வொருத்தவங்களும் இந்த நாட்டுக்கு சேவை பண்ண முடியும் இன் அவர் ஓன் வே. அவங்க வேல அவங்க வந்து சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொடுக்குறாரு. யாழினி ஆஸ்ட், ரியலி டேட், ஹவு கேன் வி சர்வ் த நேஷன்? எப்படி சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாழினி அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. ஃபாதர் செட், சர்விங் த ஆர்மி இஸ் அ கிரேஸ். ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணுறது ரொம்ப கௌரவமானது, ரொம்ப மதிப்பானது. பட் நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் அ சான்ஸ் டு சர்வ். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் ஈச் ஆஃப் அஸ் ஹாஸ் அ ரோல் இன் அவர் சொசைட்டி. எல்லாருக்கும் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு ரோல் இருக்குது. பை டூயிங் தட் ரோல் we are serving our nation. அது மூலமாக நம்ம நேஷனுக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதுக்கு முடிக்கிறாரு. Let us ask some questions from the second paragraph. What is Yalini's ambition? Option A, doctor. Option B, teacher. Option C, soldier. Option D, police. இதில் யாழினியோடைய ஆம்பிஷன் என்ன விருப்பம் அப்படிங்கிறது தான் வினா. வாட் இஸ் யாழினிஸ் ஆம்பிஷன்? டாக்டர் அவள் விரும்பலை. டாக்டர் ஆகணும்னு யார் விரும்பினா? ஆனந்தன் விரும்பினா. டீச்சர் அவளுடைய ஆம்பிஷன் கிடையாது. ஆப்ஷன் சி, சோல்ஜர், அதுதான் அவங்களுடைய ஆம்பிஷன். ஆப்ஷன் டி, போலீஸ், அவங்களுடைய ஆம்பிஷன் கிடையாது. ஸோ த ஆன்சர் ஆஃப் த கொஷின் இஸ் ஆப்ஷன் சி, சோல்ஜர். செகண்ட் ஒன், வாட் இஸ் ஆனந்தன்ஸ் ஆம்பிஷன்? ஆப்ஷன் ஏ, engineer. Option B, collector. Option C, scientist. Option D, doctor. ஆனந்தன் என்ன ஆகணும்னு விரும்பினா அப்படிங்கிறது நம்மளுடைய வினா. இல்லை ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ என்ஜினியர் ஆகணும்னு அவன் லைக் பண்ணலை. ஆப்ஷன் பி கலெக்டர் ஆகணும்னு அவர் லைக் பண்ணலை. ஆப்ஷன் சி சயின்டிஸ்ட் ஆகணும்னு அவர் லைக் பண்ணலை. த ஃபைனல் டி ஆப்ஷன் டாக்டர் ஆகணும் தான் ஆனந்தன் லைக் பண்ணான். ஸோ த ஆன்சர் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, டாக்டர். Answer the book back questions at page number 131. B, fill in the blanks. First question, they ate a bowl of dash. அந்த கதையில் ஆரம்பத்தில் அவங்க அப்பா, யாழினி, ஆனந்தன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு ஒன்று சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் வினா. த ஆன்சர் இஸ் chickpea சுண்டல். செகண்ட் ஒன், டேஷ் த மெமோரியல் ஃபார் த சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ்க்கான மெமோரியலாக எது இருக்குது? இதான் ரெண்டாவது வினா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த போரில் சண்டையிட்டு அதில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுடைய நினைவாக கட்டப்பட்டது அமர் ஜவான் ஜோதி. த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் அமர் ஜவான் ஜோதி. ஃப்ளாக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். எந்த நாளை ஃப்ளாக் டே அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம்? இதான் மூன்றாவது வினா. த ஆன்சர் இஸ் 7th December. இதில் கூடுதலாக இன்னொரு தகவல், இது 7th December நம்ம எவ்ரி இயர் ஃப்ளாக் டே அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறோம். எந்த இயர்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம்? ஃப்ரம் 1949 ஆன்வர்ட்ஸ். 1949 எவ்ரி இயர் இன்னைய வரைக்கும் செலிப்ரேட்டட் as Armed Forces Flag Day. Fourth question, a dash dies for the nation. The answer is soldier. Answer the following questions. First one, what were Anandan and Yalini watching in the television? ஆனந்தன், யாழினி ரெண்டு பேரும் டெலிவிஷனில் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க? இதுதான் கேட்கப்பட்ட வினா. The answer is Anandan and Yalini were watching news in the television. Anandan and Yalini were watching the news in the television. Second one, what is Amar Jawan Jyoti? அமர் ஜவான் ஜோதி என்றால் என்ன? இதான் ரெண்டாவது வினா. The answer is an Indian memorial for soldiers constructed after the India-Pakistani War of 1971.
an Indian memorial for soldiers constructed after the India-Pakistani War of 1971. The third question. What did Anandan want to become? Anandan என்ன ஆகணும் அப்படின்னு விரும்பினா? இதான் மூணாவது வினா. The answer is Anandan wanted to become a doctor. Anandan wanted to become a doctor. The fourth question. Why did Yalini want to join the military? யாழினி ஏன் மிலிட்ரியில் சேரணும் அப்படின்னு விரும்பினா? அதுக்கான ஆன்சர், யாழினி wanted to join the military to serve the nation. யாழினி wanted to join the military to serve the nation. மிலிட்ரியில் சேர்றது மூலமாக இந்த நாட்டுக்கு சேவை புரியணும் அப்படிங்கிறது தான் யாழினுடைய விருப்பம். Dear children, we saw 2 paragraphs in this lesson. Let me remember the first 2 paragraphs once again. Anand and Yalini came back from school. When they entered the home, their father was watching news and the television. Anand and Yalini went to bathroom and washed their face, hands and legs and sat down next to their father. Now the 3 persons are watching TV. In front of them there were 2 bowls of chickpea sundal. They ate and watching the news. In the time, Anand asked, "Dad, what is this place?" His father explained it. "Dear son, that is Amar Jawan Jyoti, the memorial of Indian soldiers who died after the Indian-Pakistani War of 1971. It is located at Rajpath in New Delhi. The word Amar Jawan is inscribed on the 4 sides. The 4 Jyotis are lighted on its 4 corners. Among them, 1 Jyoti is lightning forever, and the rest of the 3 Jyotis will be lightning the important days like Independence Day and Republic Day. இதோட இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்குவோம். நீங்கள் வீட்டில் நான் இப்போ கொடுக்குற ஒர்க்கை பண்ணிட்டு வாங்க. Collects some pictures from old newspapers related to Indian military and make an album. Once again I repeat it. Collect some pictures from old newspapers regarding our Indian military and make an album.